வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு அதிரடி கைது திமுகவின் கதையை முடித்த செந்தில் பாலாஜி அவர்கள். என்ன காரணத்திற்காக திமுகவின் கதையை முடிக்க நினைக்கும் செந்தில் பாலாஜி அவர்தான் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேல் கடந்திருக்காரே. அவருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? திமுக கதையை என்ன காரணத்திற்காக முடிக்கப் போகிறார்? அப்படி என்ன செய்து விட்டார்கள் திமுகவின் கட்சி சார்பாக? முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்துவிட்டார்? அவருக்கும் இவருக்கும் என்ன பகை? இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு எல்லாமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவின் பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தராக அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி அவர்களை சிக்கினார். அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 200 நாட்களை மேல் கடந்துட்டார். இன்னுமே வெளியே கொண்டு வரல திமுக ஆட்சி. அடுத்ததாக ஜெகத் ரட்சகன் சிக்கினார். அடுத்ததாக ஏவா வேலு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க முன்னாள் அமைச்சரான பொன்முடி. இப்போ பார்த்திங்கன்னா துரைமுருகன். அடுத்தது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சரான பொன்முடி, இந்த மாதிரி முக்கிய துறை அமைச்சர்கள் எல்லாமே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரும் புள்ளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க புழல் சிறையில் சிங்கமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் வேறு யாரும் இல்லைங்க, செந்தில் பாலாஜி தான் இதற்கு எல்லாமே காரணம். அவர்தான் இவங்களை எல்லாருமே போட்டு கொடுத்தது. எவ்வளோ கருப்பு பணங்கள் வைத்திருந்தார்கள், எங்கெங்கே எவ்வளோ ஊழல் செய்திருக்கிறார்கள், இதற்கான காரணம் யார், எங்கே பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறையிடம் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு செந்தில் பாலாஜி அவர்கள். இதன் அடிப்படையில் தான் ஜெகத் ரட்சகன் மீதும் ஏவா வேலு மீதும் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் பொன்முடி வழக்கிலும் பொன்முடி இவங்க எல்லாத்துக்குமே கைதான சர்ச்சையில் சிக்க வச்சதே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான்றதில் இந்த இடத்துல தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுக ஆட்சிக்கு. ஏன்னா அவர் உள்ளே இருக்கும்போதே இவ்வளோ பண்ணுறாரு, வெளியே வந்தார்னா என்ன பண்ணுவார்ன்றதை அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி சொல்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.